இலைகள் என்பதில்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இயல் வாகை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். இந்த இயல் வாகை மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதோட மரப்பட்டை அடர்ந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். அந்த மரப்பட்டையை சீவி உள்ளே பார்த்தோன்னா வெண்மை கலந்த சிவப்பு நிறமான மரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த இயல் வாகை மரத்துடைய பூக்கள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு பஞ்சு மிட்டாய் போல தோற்றமளிக்கக்கூடிய ஒரு ஊதா நிறத்திலேயோ அல்லது மஞ்சள் நிறத்திலேயோ இருக்கக்கூடிய பூக்களை கொண்டிருக்கும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இயல் வாகை மரம்லாம் பார்த்திங்கன்னா முட்களோடு கூடியிருக்கிறது. நம்ம தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா முட்கள் அதிகமாக தென்படுவது இல்லை. இந்த இயல் வாகை மரத்தை பொறுத்தவரையிலும் உடல் பருமனை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் லங்கன கணம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது உடல் எடையை, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கான ஒரு குரூப் ஆஃப் ட்ரீஸ் அல்லது ஒரு மூலிகை தொகுப்புன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த இயல் வாகை மரம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த உடல் எடை குறைய வேண்டும் இருக்க வேண்டிய ஆண் பெண் இருபாலருக்கும் இயல் வாகை மரத்தினுடைய மரப்பட்டை ஒரு 10 கிராம் அளவுக்கு உலர்ந்த மரப்பட்டை எடுத்து 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் இந்த மரப்பட்டை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 50 மில்லியாக குறைக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு துணியில் எடுத்து இதை வடிகட்டி எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட கொடுப்போம். இதை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது உடல் எடை குறைவதை நாம் நன்றாக பார்க்க முடியும். மற்ற உடல் எடை குறையக்கூடிய மூலிகைகளுக்கும் இயல்வாகை மரத்திற்கும் இருக்கக்கூடிய நல்ல விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயல்வாகை மரம் எடுக்கும்போது பசி நன்றாக கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். ஏன்னா உடல் எடை குறைப்பு சிகிச்சை நாம் செய்யும்போது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் என்னென்னா உணவு கட்டுப்பாடுகள். அந்த உணவு கட்டுப்பாடுகள் கொண்டு வரும்போது நம்மால் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உணவுகளை கட்டுப்படுத்த முடிவதில்லை. அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா, அந்த உணவு கட்டுப்பாடுகள் நம்மை மீறி நாம் செய்யும்போது மனதில், உடலில் கடுமையான எரிச்சலான ஒரு மனநிலை இருக்கும். இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அது இரண்டுமே இல்லாமல் உடல் பசியை குறைத்து அதன் மூலம் உடல் எடையை குறைக்கக்கூடிய சக்தி இயல் வாகை மரத்துடைய மரப்பட்டைக்கு உண்டு. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உடல் எடை கடுமையாக அதிகரித்து கொண்டே போவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக வயிறு பகுதி, அடி வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி. ஒரு காலத்தில் பெண்களுக்கு மட்டும் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருந்த ஹைப்போதைராய்டிசம் நோய் இன்றைக்கு ஆண் பெண் இருபாலரையும் ஏன் குழந்தைகளை கூட பாதிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. நிறைய குடும்பங்களில் குழந்தைகள் நன்றாக குண்டாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை கொழு கொழுவென்று இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அவர்களுக்குடைய இரத்த பரிசோதனை செய்து நாம் பார்க்கும்போது தான் அந்த குழந்தைக்கு தைராய்டு நோய் இருப்பதே இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த மாதிரி குழந்தைகள், இளம் பெண்கள், ஆண்கள் இவர்களுக்கு ஏற்படுகின்ற ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயின்னு சொல்லுவோம். அதற்கு பார்த்திங்கன்னா இந்த இயல் வாகை மரத்துடைய மரப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு மருந்தாக கூட இல்லாமல் ஒரு மூலிகை தேநீராக, நான் சொன்ன மாதிரி 200 மில்லி தண்ணீருக்கு 5 அல்லது 10 கிராம் அளவுக்கு மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைத்து அதனுடன் சிறிதளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து தினசரி காலை ஒரு முறை, இரவு ஒரு முறைங்கிற மாதிரி, மாலை ஒரு முறைங்கிற மாதிரி உணவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஹெர்பல் டீ மாதிரி ஒரு மூலிகை தேநீராக அதை உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாலே, தைராய்டு சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை எடுத்து கொள்ளும்போது கூட இதை ஒரு மூலிகை தேநீராக தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது தைராய்டு நோயும் கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்கலாம். அதே நேரம் உடல் எடையில் கணிசமான மாற்றம் ஏற்படுவதையும் நம்ம உணர முடியும். அதே போல் இன்றைக்கு அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா, நீரிழிவு நோயாளிகள் பொதுவாக இன்சுலின் ஊசி உபயோகப்படுத்தும் போது அவர்களுடைய உடல் எடை மிக கடுமையாக அதிகரிக்கிறத இன்றைக்கி பார்க்கலாம்.
என்ன பிரச்சனை ஏற்படும்னா, ஒரு 60 கிலோ உடல் எடை இருக்கும்போது 10 யூனிட் வரையிலும் இன்சுலின் போடுவாங்க. ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா, உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருந்து கூட 3 மாத காலத்தில் அவர்களுடைய எடை 2லிருந்து 5 கிலோ வரை அதிகரிக்கும். அப்போ இன்சுலின் அளவு தேவை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்சுலின் அளவு அதிகரிக்கும். இது ஒரு வட்டமான சைக்கிளாக இருக்கும். இன்சுலின் அளவு அதிகரிக்கும், சர்க்கரை அளவு அதிகரிக்கும், மீண்டும் உடல் எடை அதிகரிக்கும். இந்த ஒரு சர்க்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இயல்வாகைக்கு சக்தி உண்டு. இந்த லங்கன கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள், மூலிகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் எடை குறைப்புக்கு மட்டுமல்ல, ஒரு நோய், அதாவது நீரிழிவு நோய்க்கே ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இயல்வாகையுடைய வேர்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், அதை நன்றாக அரைத்து துணியில் சலித்து எடுக்கக்கூடிய மைய அரைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு, ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய அளவு 5 கிராம். 5 கிராம்ங்கிறது ஒரு பெரிய தேக்கரண்டி. அதை 2 வேளைகளாக அல்லது 3 வேளைகளாக பிரித்து சாப்பிடணும். வெந்நீர் அல்லது மோரில் கலந்து காலை, மதியம், இரவு உணவு உண்டு 1 மணி நேரம் கழித்து இந்த வேர்பட்டையை, இயல்வாகை மரத்துடைய வேர்பட்டையை சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்சுலின் ஊசி போடுவதால் ஏற்படுகின்ற உடல் பருமன் குறைவதை நம்ம பார்க்க முடியும். உடல் பருமன், குறிப்பாக வயறு குறைய ஆரம்பித்தாலே சர்க்கரை நோயுடைய அளவு மிக வேகமாக கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்கலாம். அந்தளவு இன்சுலின் போடுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற உடல் எடையை குறைப்பதற்கு இயல்வாகை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அதே போல் இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தின் காரணமாக உடல் எடை அதிகரிக்கின்ற ஒரு வேலை இன்றைக்கு இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் உடற்பயிற்சி செய்கிறேன், உணவில் மிகுந்த கட்டுப்பாடுகள் வைத்து கொண்டிருக்கிறேன், அதைவிட முக்கியமாக அரிசி சம்பந்தப்பட்ட, இனிப்பு சம்பந்தப்பட்ட அல்லது வெளியிடங்களில் கிடைக்கின்ற எந்த வகையான உணவுகளையும் நான் சாப்பிடுவது கிடையாது, இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் என்னுடைய உடல் எடை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது, எனக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. மன அழுத்தத்தினால் ஏற்படுகின்ற உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கூட இயல்வாகை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேர்களே, இயல்வாகை மரப்பட்டையும் சரி, இயல்வாகை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய வேர்பட்டையும் சரி, உடல் எடை சம்பந்தப்பட்ட தைராய்டு நோயினால் ஏற்படக்கூடிய உடல் பருமன், சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் மற்றும் நம்மளுடைய மன அழுத்தத்தினால் ஏற்படுகின்ற உடல் பருமன், இது 3க்குமே ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இதை ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறதை விட ஒரு உணவாக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.